இந்த கதைய பத்தி என்னதான் சொல்றதுன்னே நமக்கு ஒண்ணும் புரியலங்கிற மாரி தான் கதை போயிட்டுருக்கு. அதாவது என்னன்னா வந்து, அப்பப்ப காவேரி ஒரு விஷயத்த கேட்பாங்க விஜய் கிட்டக்க. என்ன அப்டின்னா வந்து, உங்களுக்கு என்ன பிடிக்குமா? குழந்தைய பிடிக்குமா? அப்படின்ட்டு. "உன்ன தான் பிடிக்கும்" அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லாட்டியுமே, "நீங்க சொன்னா தான் நான் சந்தோஷப்படுவேன்." "சொல்லுங்க" அப்படிங்குவாங்க. சரி ஓகேங்க. இதெல்லாம் வந்து ரெகுலரா வந்து லவ் பண்றவங்களுக்கு இடையில நடக்கிற வசனங்கள் தான் அப்படின்னாலும், பார்க்குற நமக்கு இதையே வந்து ஒரு 4 தடவ கேட்டாங்கல்ல அப்படின்னு தோணும். ஆனா, அப்ப அதுக்கேத்த மாரி இப்ப அடுத்ததா என்ன பண்றாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா இப்ப நீங்க உங்களுடைய குடும்பத்த விட்டுட்டு, உங்க தாத்தா, பாட்டிய விட்டுட்டு, சொத்தெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்களே! அது எப்படி? அவ்ளோ வொர்த்தா நானு? அத நீங்க சொன்னா தான் எனக்கு தெரியும். அப்டின்னா வந்து இவர் உடனே வந்து நான் உன்ன நெனச்சா கூட்டு போயிரலாம். கூட்டு போனா வந்து வயித்துல வாரிசு இருக்குன்னு ஏத்துப்பாங்க. ஆனா உனக்கு மரியாத கிடைக்குமா? அப்டிங்கிறாரு. அப்ப இதுக்கு என்ன தீர்வு? மரியாதை வேணும் அப்படிங்கிறதுக்காக ஏதாச்சும் நீங்க டெஸ்ட் எழுத முடியுமா? எழுத முடியாது. வெறும் கேப் குடுத்தா போதுமா? கோவம் தான் அதிகரிக்கும். இந்த பொண்ணு தான் பிரிச்சு கூட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு தீர்வே குடுக்கல. இல்ல இப்போதைக்கு நாங்க இந்த வீட்ல இருக்கணும். அதுதான் எங்களுக்கு இப்ப கதைய எடுத்து போக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏன்னா கங்கா, யமுனா வச்சு கொண்டு போயிரலாம் அப்படிங்கிறதுனாலயே வந்து இங்க வச்சிருக்காங்க. ஸோ கடைசியில வந்து இவரு இன்னொரு விஷயத்த ஆனா தெளிவா சொல்றாரு. பரவால்ல அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. என்னன்னா வந்து உங்க பர்ஸ்ல வெறும் ரூ. 500 தான் இருக்குன்னு இவங்க கையில இருந்து ஒரு ரூ. 1500 உள்ளார வைக்க, அவர் அதெல்லாம் என்ட்ட காசு திருப்பி குடுத்து என்ட்ட காசுலாம் நெறைய இருக்கு. வந்த அவசரத்துல கார குடுத்துட்டு வந்துட்டேன். அதனால என் பாக்கெட்ல காசு இல்ல. என் பெர்சனல் அக்கவுண்ட்ல காசு இருக்கு. என் கார்டு இங்க தான் இருக்கு. இல்லனாலும் வந்து நான் வந்து அங்க சொத்துல வந்து எல்லாத்தையும் வந்து நான் எப்ப வேணாலும் பாத்துக்கிறேன் பிசினஸ்ன்னு தான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. ஓகே. அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வந்து சரி ஓகேன்ன உடனே இவங்க பார்த்தா வந்து அந்த கார்டு வைக்கிற இடத்துல இவங்களோட ஃபோட்டோ இருக்குன்னு பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு நடுவுல யமுனாவுக்கு ஒரு பெரிய ஷாக் கிடைக்கிற மாரி யமுனாவோட மாமியார் உள்ளார வந்துட்டாங்க. யமுனாவ நல்லவங்கன்னு காமிக்கணும்னா, அத விட மோசமா ஒருத்தவங்கள காமிக்கணுங்கிறதுக்காக அந்த மாமியார காமிக்கிறாங்க. ஏன்னா, எனக்கு இப்பலாம் வந்து அந்த மாமியார் பேசுறது நியாயமா தான் படுது. அந்த பையனோட வாழ்க்கைய அழிக்கிற மாரி ஒரு கட்டாய கல்யாணத்த பண்ணிவிட்டு, இந்த பொண்ண பிடிக்கல பையனுக்குன்னு தெரிஞ்சுமே வந்து கூடவே இருக்க வச்சுட்டா, யாருக்கு கோவம் வராது? ஸோ அவங்க பேசுறது, குத்தி காமிக்கிறதுலாம் எனக்கு வந்து இன்னும் தப்பாலாம் எனக்கு தோணாத மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, அந்த அளவுக்கு மோசமா யமுனா கேரக்டர் இருக்கு. இதுக்கு நடுவுல கங்கா கேரக்டர் வந்து முழுக்க முழுக்க அப்படியே வந்து பொறாமை வந்து ஆட்கொண்டுருச்சு அப்படிங்கிற மாரி தான் நடந்துக்கிறாங்க. வேணும்னே எரிச்சப்படுறாங்க, கோவப்படுறாங்க, குமரன்ட்ட கடையில வச்சு கத்துறாங்க, பாட்ட ஆஃப் பண்ண சொல்றாங்க. நீங்க தான் வந்து ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கணும். இதுக்கப்புறம் வந்து கௌரவமா நடந்துக்கணும். நீங்க தான் வீட்டு வாடகை குடுக்கணும். அம்மா குடுக்கக்கூடாது. நீங்க குடுக்கணும். நீங்க வாடகை குடுத்த வீட்ல தான் அவர் இருக்காருன்னு இருக்கணும். அவர் குடுக்குற வீட்ல நீங்க இருக்கக்கூடாது. அப்படி இப்படின்னு ஏதோ வசனம் பேசிட்டு, இனிமே அவர்ட்ட இழிச்சு இழிச்சு பேசுறத வச்சுக்காதீங்க. அவர் சேர்ல உட்காந்தா நீங்களும் சேர்ல உட்காருங்கங்கிறாங்க. சில விஷயங்கள் நியாயமா இருந்தாலும், அவங்க சொல்ற விதமும், தொனியும், அவங்க பேசுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எரிச்சல் தர மாரி ஆயிடுது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்டுக்கு இவ்ளோ ஓவரா இவ்ளோ வந்து தனக்காக பேசுறவங்க, இந்த மெஷின் இப்போ உடைஞ்சுச்சுல்ல, அந்த மெஷின செட் பண்ணி குடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் குடுத்த காசுல தான் செட் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி வந்து இந்த கடை வைக்கிறதுக்கான காசு எங்கேருந்து வந்துச்சுன்னா, அந்த காம்படிஷன் ஜெயிச்சது வந்துச்சு. அந்த காம்படிஷனுக்கான ஜாமான் வாங்குனதுலேருந்து, ப்ளஸ் வந்து ட்ரெஸ் வாங்குனதுலேருந்து, அங்க கொண்டு போய் விட்டதுலேருந்து எல்லாத்தையும் பண்ணது யாருன்னு பார்த்தா, அதுவும் விஜயா தான் இருக்காரு. அப்ப அதெல்லாம் வேணான்னு சொல்லியிருக்கலாமே! எல்லா விஷயத்துக்கும் விஜயுடைய உதவி தேவைப்பட்டுச்சு. இப்ப வந்து விஜய பார்த்தாலே வந்து எரிஞ்சு விடறாங்க அப்படிங்கிறது ஒரு மாரி லாஜிக் இல்லாத மாரி தான் இருக்கு. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத சொல்லுங்க. இந்த கதை போற போக்க பத்தி உங்களுடைய கருத்தையும் சொல்லிட்டு மறக்காம இடம் பொருள் சேனல், அப்புறம் இடம் பொருள் நவ் சேனல் 2 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.